our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நம் தேவன் மெய்யாகவே பெரியவராய் இருக்கிறார். நீங்கள் உபத்திரவங்களை சந்திக்க நேரும்போது உலகத்தையோ உலக பிரகாரமான நண்பர்களை அல்லது தகப்பனையோ தாயையோ கூட தேடாதிருங்கள். மாறாக தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரால் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமம் அதிசயமானவர். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார் என்றும் நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார் என்றும் வேதம் கூறுகிறது. தாவீதுக்கு பல இக்கட்டுகள் வந்தன. ஆனாலும் தேவ மனுஷனாகிய அவன் எப்போதும் கர்த்தரை நோக்கி, நீரே என் நம்பிக்கை, நீரே என் சந்தோஷம், நீரே என் பலன் என்று கூறினான். நீரே எனக்கு எல்லாமுமாக இருக்கிறீர் என்று மறுபடியும் கூறுகிறான். பிரியமானவர்களே, ஆண்டவர் மாத்திரமே என் நம்பிக்கை, நான் எப்போதும் அவரை நோக்குவேன் என்று அறிக்கை செய்யுங்கள். அப்படி அறிக்கையிடும்போது உங்கள் வாழ்விலும் ஆண்டவர் பெரியவராக விளங்குவார். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று தாவீது முழுவதுமாக அவரை நம்பினான். அவ்வாறே நீங்களும் உபத்திரவத்தின் மத்தியில் தேவைகளின் நடுவில் இருக்கும்போது எந்த மனுஷனையோ மனுஷியையோ உதவிக்கு தேடாமல் தேவனாகிய கர்த்தரையே நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் தேவைகளை அவரிடம் கூறுங்கள். உங்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கிறார் என்று விசுவாசியுங்கள். இப்போதே அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இதை நீங்கள் விசுவாசியுங்கள். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை விடுவிக்க ஆண்டவரால் முடியும். உங்கள் உபத்திரவங்களை எல்லாம் அவர் மேல் வைத்துவிட்டு தாவீதை போல அவரை நம்புங்கள். ஆண்டவர் இப்போதே உங்கள் வாழ்வில் பலத்த காரியங்களை செய்வார். தேவன் பலனான அடைக்கலமாக இருக்கிறார். அவர் சத்துவத்தை அளிக்கிறார். நீங்கள் அவரை மட்டுமே நோக்கி அவருடைய வல்லமையை நம்பினால் உபத்திரவ காலத்தில் திட நம்பிக்கையோடும் சமாதானத்தோடும் இருப்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். தேவனுடைய மகத்துவம் மாறாததாய் இருக்கிறது. இன்று அவரிடமிருந்து உச்சிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய வசனத்தின்படி 2 நபர்கள் கிரியை செய்கிறார்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் இன்னொருவர் பெரியவராய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவன் பிசாசு. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தவன் என்று வேதம் கூறுகிறது. பாவம் பூமியின் மேலும் அநேகர் வாழ்வின் மேலும் பிசாசுக்கு அதிகாரம் கொடுத்திருப்பதால் உலகத்தில் நாம் உபத்திரவங்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று இயேசு எச்சரித்துள்ளார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் கூறுகிறது. இதனால் சாத்தான் இருளை, பயத்தை, அழிவை பரப்பி மக்களிடமிருந்து ஆசீர்வாதங்களை பறித்து கொள்கிறான். நம் உள்ளத்தை திறந்து ஜீவனை தருகின்ற இயேசுவை உள்ளே வரும்படி நாம் அழைக்கும் போது எல்லாமே மாற்றமடைகிறது. பூரண தேவனான இயேசு மாம்ச ரூபம் எடுத்து வந்து நம் பாவங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டார். அவர் முற்றிலும்
முற்றிலும் பரிசுத்தராயிருந்தாலும் நமக்கான தண்டனையை அவர் சுமந்து சிலுவையில் பாடுபட்டார். அவருடைய பாவங்களுக்காக அல்ல, நம்முடைய பாவங்களுக்காக அப்படி செய்தார். நாம் இருக்க வேண்டிய இடத்தில் அவர் சாபமாகி பாவத்தின் சம்பளமான மரணத்தை எதிர்கொண்டார். ஆனால் அவர் தேவனானபடியினால் மரணத்தால் அவரை வைத்திருக்க முடியாது. அவருடைய ஆவியானவர் 3ஆம் நாளில் அவரை எழுப்பினார். அவர் மரணத்தையும் சாவையும் ஜெயித்து என்றும் ஜீவிக்கிறார். உங்களுக்குள் வந்து தம்முடைய பிள்ளையாக பரிசுத்தமாகவும் தேவனுக்கு ஏற்றவராகவும் உங்களை வாழ பண்ணவுமே அவர் ஜீவனோடு இருக்கிறார். இருளின் அதிகாரத்தை நசுக்கி பாவத்தின் சாபத்தை நொறுக்கிய இயேசு இப்போது உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆத்துமாவுக்கும் உறவுகளுக்கும் அனுதின வாழ்க்கைக்கும் மரணத்தை கொண்டு வரும் பிசாசை காட்டிலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். இயேசு உங்களுக்கு வெற்றியை தந்து எல்லா சாபத்திலிருந்தும் உங்களை விடுவித்து முற்றும் ஜெயம் கொள்ளும்படி செய்கிறார். இன்றைக்கு அவர் உங்கள் இருதயத்தின் வாசலண்டை உங்களுக்காக காத்து நின்றிருக்கிறார். உங்கள் இருதயத்தை திறந்து, இயேசுவே என் உள்ளத்திற்குள் வாரும், எனக்குள் தங்கியிரும் என்று கூறுங்கள். அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அன்புடன் அழைக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு உங்கள் இருதயத்தை திறந்தால் அவர் உள்ளே பிரவேசித்து உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கும்போது இருளின் எந்த வல்லமையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அவர் உங்களை முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவராக மாற்றுவார். தேவன் உங்களோடு இருக்க வேண்டும் அல்லவா? அதற்கு இயேசுவே வழியாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் இருதயத்தை அவருக்கு திறந்திடுங்கள். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, பெரியவரும் வல்லமையுள்ளவருமான என் இரட்சகரே, நீர் எல்லோரிலும் பெரியவராய் இருக்கிறீர். நீர் மாத்திரமே என் நம்பிக்கையும் பலனுமாய் இருக்கிறீர். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மட்டுமே என் அடைக்கலமும் என் சந்தோஷமும் என் சமாதானமுமாய் இருக்கிறீர். உபத்திரவ காலத்தில் நான் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய அதிசயங்களை நான் காணும்படி செய்யும். உம்முடைய அநாதி வல்லமையை விசுவாசித்து என் தேவைகளை முன்னே வைக்கிறேன். நீரே சகல ஆசீர்வாதங்களின் ஊற்றாய் இருக்கிறீர். எனக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் நீரே. உம்மை விசுவாசிக்கிற என் மீது உம்முடைய மகிமையை பிரகாசிக்க பண்ணும். என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். என் வாழ்வில் உம் பிரசன்னம் விளங்க வேண்டும் என்று தாழ்மையுள்ள இருதயத்துடன் உம்மிடம் வருகிறேன். இருளின் வல்லமையை காட்டிலும் ஆண்டவர் இயேசு பெரியவர் என்று விசுவாசிக்கிறேன். தயவு செய்து வாசம் பண்ணும். என் பாவங்களை உம்மேல் ஏற்றுக்கொண்டு எனக்காக மரித்து வெற்றியுடன் மறுபடியும் எழுந்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உம்மிடமிருந்து என்னை பிரிக்கும் பாவத்தை சுத்திகரித்து உமக்கு முன்பாக நான் பரிசுத்தமாக காணப்பட உதவும். சத்துருவானவன் கூறும் பொய்களை தள்ளி உம்முடைய சத்தியத்தின் விடுதலையிலும் வெளிச்சத்திலும் நடக்க தீர்மானிக்கிறேன். நான் அனுதினமும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையுடன் வாழும்படி என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்பும். நான் உம்மோடு நடப்பதை தடுக்கிற எல்லா சாபத்தையும் சங்கிலியையும் அரண்களையும் உடைத்தருளும். எனக்குள் இருக்கும் பயத்தை அகற்றி உம்முடைய சமாதானத்தினால் நிரப்பும். எனக்குள் இருக்கும் சந்தேகங்களை உம்முடைய அன்பு அகற்றுவதாக. என் வாழ்க்கையை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். நீரே என் ஆண்டவராக, இரட்சகராக, அனுகூலமான துணையாக இருப்பீராக. என்னை முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவளாக மாற்றுவதாக
நிறைவேற்றுவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எப்போதும் உம்மையே நம்பி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.